வீட்டுல வாங்கின எல்லா பொருளுமே கேஷ் அண்ட் கேரி கொடுத்து வாங்கினேன், இஎம்ஐல வாங்கல. அது பிசினஸ் ஆல மட்டும்தான் சாத்தியப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது கவர் கம்பெனி நடத்தினேன். நீங்க வந்து கம்பெனி கவர்ல பாத்தீங்கன்னா நார்மலா ஆபீஸ் கவர், போஸ்டல் கவர்ஸ் இருக்கும். அது தவிர வந்து உள்ள இந்த பேண்டேஜ் கிளாத் ஒண்ணு ஒட்டி பெரிய கவர் இருக்கும். உங்க யூனிவர்சிட்டிஸ்ல தான் வந்து கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர். அந்த கவர் வந்து மதுரையில இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இடையில நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டை எல்லாம் வச்சு கோயம்புத்தூர்ல இருந்து போய் டை வாங்கிட்டு அந்த கவர் எல்லாம் ஒட்டி டெய்லி கையில பசைய வச்சு ஒட்டி காய வச்சு அதை வந்து சைசிங் பண்ணி அப்புறம் ஒட்டி கவரா பண்ணி அதுவும் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த தினமலர்ல வேலைக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ நான் பிசினஸ்ல இருந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மேக்கிங் மணி தான். ஸோ நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சைட்ல வந்து விளம்பரமும் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அது நல்ல காசு கிடைக்க ஆரம்பிச்சு. அது வந்து நான் ஏற்கனவே பண்ண கவர் கம்பெனி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் கம்பெனி அதுலயுமே இருந்தது. பட் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூ மாதிரியான விஷயங்கள் கிடைக்கல. நம்ம வந்து இங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்ச போது கொஞ்சம் ஒரு மணி கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த பிசினஸ்ல எனக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சது. கேஷ் அண்ட் கேரி நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்னுடைய பையில எப்பயுமே என்னுடைய பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் காசு எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இது வந்து பர்ஸ் இல்ல, இது வந்து ஆடியோக்கான பேட்டரி. வந்து இது மாதிரி வந்து என்னையுமே எப்பயுமே நான் வந்து பர்ஸ் வச்சிருப்பேன். பர்ஸ்ல வந்து லிக்விட் கேஷ் வச்சிருப்பேன். அது வந்து எனக்கு எப்பயுமே ஒரு கையில புழங்குறதுக்கு காசு இருக்குங்கிறது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. நான் எங்க வீட்டுல வாங்கின எல்லா பொருளுமே கேஷ் அண்ட் கேரி கொடுத்து வாங்கினேன், இஎம்ஐல வாங்கல. அது பிசினஸ் ஆல மட்டும்தான் சாத்தியப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணாலும் அந்த மாசம் அந்த சம்பளம் தான். பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் ஒவ்வொரு டேவும் உங்களுக்கான ப்ராஃபிட்டை நீங்க கூட்ட முடியும். யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் இன்கம். பிசினஸ்ல வந்து அது சாத்தியம், ஒர்க்ல அது சாத்தியம் இல்லை. மீன் வைல் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். பிரதர் வந்து சொன்னாரு, நான் மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், லாஸ் ஆச்சு, அப்புறம் நான் வேலைக்கு போனேன். இந்த டிசிஷன் மேக்கிங் தான் வந்து ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். இப்ப திரும்பவும் வேலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உத்தரவாதமான சம்பளம் கிடைக்கும். வேலையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? மாசமான சம்பளம், இஎம்ஐ கேரண்டியா கட்டிடலாம். எவ்வளவு வருமானம் வரும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவழிச்சா போதும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன். நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க என்னுடைய அசட்ஸ் நான் வாங்கின போறேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான். பிசினஸ்ல வந்த பிறகு நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கல, ரொம்ப வாங்க முடியாமலே ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கு என்னன்னா பிசினஸ்லயே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தேன். So business is growing, business expand ஆகுது. சம்பொதுனேனா சம்பொதுனேனா சாவடிக்காதீங்க.